அனைத்தையுமே நீங்க படிக்கிறதுக்கெல்லாம் மாத்திக்கங்க. கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான நாளா அமையுங்க. காரணமாக உங்களுக்கு நிதி சிக்கல் ஏற்படாதுங்க. உங்களுடைய கடன் எல்லாத்தையுமே அடைச்சு அன்பார்ந்த நண்பர்களுக்கு இனிய சஷ்டி தின வணக்கம். நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நமது ராசிக்கு இன்னைக்கு நீங்க என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயத்தையும் நாம் இந்த வீடியோல அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன். இன்றைய தினத்தை பொறுத்தவரை 7 மே 2022 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 24ஆம் நாளுங்க. இது ஒரு வளர்பிறை சஷ்டி தினங்க. சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் இருக்கலாம். குழந்தைகளுக்காக, குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக இன்றைய தினம் பெரியவர்கள் சஷ்டி தினம் அனுசரிப்பது நல்ல பலனை தருங்க. முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினத்துல சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 7 குரு ராசியை பார்க்கறதும் நல்ல ஒரு யோகம்னு சொல்லப்படுதுங்க. மேலும் 11ஆம் இடத்தில் 11 சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளதும் நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் 5ல் 5 வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய தினமாகவும் அமைந்திருப்பதால் இன்றைய தினம் கன்னிராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த மனமகிழ்ச்சியில் பொங்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் உங்களுக்கு யதார்த்தமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் நீங்கள் யதார்த்தமாக நடைமுறையில் எதை காண விரும்புகிறீர்களோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க உங்களுடைய கற்பனை திறனை தட்டிவிட்டு நீங்கள் அதை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். யதார்த்தமாக நீங்கள் விரும்பும் அனைத்தையும் இன்றைய தினம் செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது சக்திகளையும் உங்களது எண்ணங்களையும் நீங்கள் அதை நோக்கி திருப்புங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாய்ப்புகள் பலமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த விதமான தடைகள் மற்றும் தாமதமின்றி திருமண முயற்சிகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க. விரைவிலேயே திருமணங்கள் உங்களது வீட்டில் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது வியாபாரத்திலும் நல்ல ஒரு தனலாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க. இன்றைக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். நிதி வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான நாளாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஆசைப்படுகிறீர்களே தவிர எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு கூடிய பிரச்சனைங்க. உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா முயற்சி செய்யுங்க. ட்ரை அகைன். உங்களுடைய முயற்சிகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு திருவினையாக்கும் என்பதை மறந்துடாதீங்க. இன்றைய தினம் நிதி செல்வம் உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க உங்களுடைய கடன்கள் எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது கடன்களை அடைத்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க. பொருளாதாரம் நல்ல வகையில் வளர்ச்சி பெறும் அளவிற்கு வியாபாரம் நன்றாக இருக்கும். உங்களது சிறப்பான நிதி நன்மை காரணமாக உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி மற்றும் மன சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடைய படிப்பின் மீது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். எதிர்காலத்திற்கு இன்னைக்கு நீங்க திட்டமிடணுங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய ஃபியூச்சருக்கு இன்னைக்கு நீங்க கண்டிப்பா நல்ல ஒரு பிளான் போடுங்க. இன்றைய தினம் எந்த ஒரு சின்ன சின்ன தோல்விகளுக்காக நீங்கள் மனம் உடைந்து போகாதீர்கள். சின்ன தோல்விகளாக இருந்தாலும் அது ஒரு படிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு அமையும். ஸோ நீங்க சின்ன சின்ன தோல்விகள் எல்லாம் நீங்க சகஜமா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதான் அந்த மாதிரி நீங்க சகஜமா எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாகும். இல்லைன்னா நீங்க சின்ன சின்ன தோல்விகளுக்காக நீங்கள் இன்றைய தினம் உங்களது பெரிய நல்ல ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. எனவே நீங்க துவண்டு போகாதீங்க. கண்டிப்பா அனைத்து தடை கற்களையும் அனைத்து தோல்விகளையும் ஒரு படிக்கற்களாக நீங்க கண்டிப்பா மாற்றிக்க முடியுங்க. சமூக வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏதாவது நீங்க கலந்துக்குவீங்க. அதனால இன்றைய நாள் மிக மிக இனிமையான ஒரு நாளாக இருக்குங்க. இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோட சிறப்பான நல்ல ஒரு எதிர்காலமான ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்கு இன்றைய தினம் நீங்கள் அடித்தளம் இடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களது வாழ்க்கை துணையோட இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா நீங்க கண்டிப்பா மௌனமா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நீங்க மௌனமா இருந்து உங்களது காரியங்களை சாதிக்க முடியும். எனவே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை கொஞ்சம் மூட் அவுட்டா அப்செட்டா இருந்தாங்க அப்படின்னா நீங்க மௌனம் காத்து இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது மனதிற்கு நெருக்கமான மனதிற்கு விரும்பிய ஒரு நல்ல நண்பருக்கு உதவி செய்து அதன் மூலமாக நல்ல நன்மையை நீங்கள் இன்றைய தினம் உணரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லக்கி நம்பர் 2 நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்றைக்கு 2ஆம் நம்பர் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக அமையுங்க. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கடன்களை அடைப்பீங்க. தனலாபம் உண்டு. பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமையப்படுறதுனால
நமது கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக ஒரு உற்சாகமான ஆனந்தமான நாளாக அமையுங்க. நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தினமும் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். நமது வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆயிரக்கணக்கில் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் தினமும் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நீங்கள் தினசரி அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து மறந்துடாதீங்க நண்பர்களே. அதுதான் எங்களை மாதிரி ஒரு யூடியூபர்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வீடியோ பிடிக்கல, எங்களது வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்களது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக என்ன விஷயங்கள் நம்ம பிடிக்கல அப்படின்றத நீங்கள் தெரிவிக்கலாம். அதுவும் நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க. விவாதங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு நல்ல பேச்சு திறமையின் மூலமாக சாதகமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. அஜித் சொல்ற மாதிரி ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நானா செதுக்குனது அப்படின்ற மாதிரி நீங்க கண்டிப்பா இன்னைக்கு நல்ல பேச்சு திறமையின் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை நீங்கள் செதுக்கி கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் இறை வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பா நல்ல நன்மையை தரும். உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தரக்கூடிய வகையில் இறை வழிபாடு இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு இறை வழிபாட்டில் அதிக ஆர்வம் காணப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு பூர்வீக சொத்துக்களுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு நிதி சிக்கல் ஏற்படாது. செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. கணவன் மனைவி இடையே இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய, மகிழ்ச்சி ஒற்றுமை பெருகக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு அமையுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இன்னைக்கு இருப்பீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகளில் கூட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அல்லது வெளிநாடு தொடர்பான சில நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் மிக சந்தோஷமான ஒரு நாளாக நமது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்த மறக்காம லைக் பட்டன் தட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பற்றின பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நமது கன்னியுடைய ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.